Start பண்ணலாமா? Shall we go? அனைவருக்கும் மாலை வணக்கங்கள். இந்த ஒரு ப்ரெஸ் மீட்டுக்கு வந்து எங்களை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அனைவருக்கும் ஒரு நன்றியோடு இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறோம். இது ஒரு அறிமுக நிகழ்ச்சி. நேஷ்னல் ஆரோக்கியா எக்ஸ்போ அண்ட் ஆயுஷ் என்க்ளேவ் ஆர்கனைஸ்ட் பை மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ், நஸ்யா, co-organized by Heartfulness Wellness, supported by விபா. ஆரோக்கியம் இதுதான் நம்ம எல்லாரும் இன்னைக்கு அடைய விரும்பிய செல்வமாக பார்க்கிறோம். ஆனால் ஆரோக்கியம்னு வரும்போது குறிப்பாக நம்முடைய பாரம்பரிய மருத்துவம், ஆயுர்வேத மருத்துவம், சித்த மருத்துவம், யோகா மருத்துவம், ஹோமியோபதி, யுனானி மருத்துவம்னு சொல்லக்கூடிய நம்முடைய மண்ணின் மருத்துவங்களாக இருக்கக்கூடிய மருத்துவ முறைகளை பற்றி நிறைய விழிப்புணர்வு அப்படிங்கிறது இன்றைக்கு ரொம்ப குறைவாக இருக்குது. இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கும் அதே நேரத்தில் இன்றைக்கு ஒவ்வொரு மருத்துவ முறை சார்ந்த வல்லுநர்களால் இன்றைக்கு இந்த மருத்துவ முறைகளில் எவ்வளவு நிறைய முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு, எந்த அளவுக்கு அறிவியல் பூர்வமான ஆராய்ச்சிகள் நடந்திருக்கிறது, இந்த ஆராய்ச்சிகள் மனித குலத்திற்கும் இன்றைக்கு நமக்கு சவாலாக இருக்கக்கூடிய நோய்களை தீர்ப்பதற்கும் எவ்வாறு உதவி செய்கிறது அப்படிங்கிறத மருத்துவர்களிடையே பகிர்ந்து கொள்வதற்கும் அதே நேரத்தில் இன்றைக்கு மக்களுக்கு அந்த நல்ல தகவல்கள் சென்று சேர்வதற்கும் 4 நாட்கள், ஜனவரி மாதம் 9, 10, 11, 12 4 நாட்கள் இந்த நேஷனல் ஆரோக்கியா எக்ஸ்போ மற்றும் ஆயுஷ் என்க்ளேவ் நடத்தப்பட இருக்கிறது. சென்னையில் மிக பிரபலமாக இருக்கக்கூடிய தியான மையம், இன்றைக்கு ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டிடியூட், பாபுஜி மெமோரியல் ஆஷ்ரம், மணப்பாக்கத்தில் 4 நாட்கள் இந்த ஒரு தொடர் நிகழ்ச்சி நடக்க இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியுடைய முக்கியமான குறிக்கோள், முதலாவது மக்களுக்கு இந்த இயற்கை மருத்துவம் சார்ந்த நல்ல கருத்துக்களையும், இந்த மருத்துவத்தில் கடந்த 100 ஆண்டுகளில் நடந்திருக்கக்கூடிய ஆராய்ச்சிகள் சார்ந்த விஷயங்களையும், அதைவிட முக்கியமாக இன்றைக்கு மருத்துவம் சார்ந்து நமக்கு இருக்கக்கூடிய, இயற்கை மருத்துவம் சார்ந்து நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை கேட்டு தெளிவு பெறுவதற்கும் இந்த நிகழ்ச்சி ஒரு ஆரம்ப நிகழ்ச்சியாக இருக்கும் அப்படிங்கிறது நாங்கள் நினைக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய, ஏன் இன்றைக்கு வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய ஆராய்ச்சியாளர்கள், மருத்துவர்கள் பங்கு பெற்று அவர்களுடைய கட்டுரைகளையும் அவர்களுடைய ஆராய்ச்சி முடிவுகளையும் நம்மோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சி மக்களுக்காக மட்டுமல்ல, ஆயுஷ் ஃபெர்டர்னிட்டி நம்ம சொல்லக்கூடிய ஆயுர்வேதா, சித்தா, யோகா, ஹோமியோபதி மற்றும் யுனானி சார்ந்த மருத்துவ மாணவர்கள் மட்டுமல்ல, பிஜி ஸ்காலர்ஸ் நம்ம சொல்லக்கூடிய போஸ்ட் கிராஜுவேட்டில் இருக்கக்கூடிய மாணவர்கள், டாக்டரேட் ஃபெலோஷிப் செய்யக்கூடிய ஆராய்ச்சியாளர்கள் கூட இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று இன்றைக்கு இந்தியா முழுவதும் இருந்து வரக்கூடிய சிறந்த மருத்துவ நிபுணர்கள், துறை வல்லுநர்களை சந்தித்து அவர்களுடைய அனுபவங்களையும் மற்றும் அவர்களுடைய நாலேஜ் மற்றும் டைரக்ஷன் சொல்லக்கூடிய வழிகாட்டுதல்களையும் பெறுவதற்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். மாணவர்கள், மருத்துவர்கள் மட்டுமல்ல, இன்றைக்கு நிறைய மருந்து தயாரிப்பு நிறுவனங்கள், மருந்து மற்றும் சேவை அளிக்கக்கூடிய மருத்துவமனைகள், ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு நிறைய விஷயங்களை நம்ம செய்யணும்னு ஆசைப்படுறோம், குறிப்பாக மருத்துவர்கள். ஆனால் நிறைய விஷயங்களை செய்து கொள்வதற்கு நமக்கு தேவையான வசதிகளும் தேவையான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு இருக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கைக்குரிய விஷயம். எனக்கு நிறைய டெக்னாலஜி டெவலப்மெண்ட் இருக்கு. எனக்கு மருத்துவம் சார்ந்த விஷயங்கள்ல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எவ்வளவோ மாற்றங்களையும் புதுமைகளையும் புகுத்தி வருகிறது. ஆயுஷ் சார்ந்த, குறிப்பாக ஆயுர்வேதா, சித்த மருத்துவம் சார்ந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சார்ந்த டெக்னாலஜியை எப்படி நம்மளோட ப்ராக்டிஸில் அடாப்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் இன்றைக்கு பெரிய கம்பெனிகள், இன்றைக்கு மருந்துகள் தயாரிக்கக்கூடிய மருத்துவ நிறுவனங்கள் அனைத்துமே உங்களுடைய மருந்துகள் சார்ந்த விஷயங்களை மருத்துவர்களிடமும் பொதுமக்களிடமும் அறிமுகம் செய்வதற்கும் இந்த எக்ஸ்போ ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாரும் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். இந்த எக்ஸ்போவுடைய நோக்கம் தமிழகத்தில் ஆயுஷ் சார்ந்த ஒரு மறுமலர்ச்சியை ஏற்படுத்துவதற்கும், ஏன்னா தமிழ் அப்படின்னு சொன்னாலே சித்த மருத்துவம் இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மருத்துவ முறைகளில் ஒன்றாக இருந்து வந்த மருத்துவ முறை,
மீண்டும் மறுமலர்ச்சி அடைவதற்கும் வெறும் சித்த மருத்துவமாக மட்டுமில்லாமல் நம்முடைய ஆயுர்வேதா, யோகா, இன்றைக்கு யுனானி, ஹோமியோபதி மருத்துவர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து இன்றைக்கு உலகத்தில் தீர்க்க முடியாத நோய்களை தீர்ப்பதற்கான முயற்சிகளில் தனித்தனி மருத்துவ முறைகளாக இல்லாமல் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து ஒன்றாக இன்டகிரேட்டடாக எவ்வாறு மக்களுடைய சமுதாயத்துடைய நோய்களை மாற்ற முடியும் அப்படின்னு ஒரு வழிகாட்டுதல் நிகழ்ச்சியாக இந்த 4 நாட்கள் தொடர் நிகழ்ச்சி நடக்க இருக்கிறது. இந்த நிகழ்ச்சி எல்லாருக்கும், இன்னைக்கு சென்னை மட்டும் இல்லை, தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஒரு வரப்பிரசாதம். இந்த நிகழ்ச்சியுடைய மிக முக்கியமான பகுதியாக மக்கள் அனைவருக்கும் இலவச மருத்துவ ஆலோசனை, மருந்துகள் மற்றும் ஆயுர்வேதத்தில், தமிழ் மருத்துவத்தில் சொல்லக்கூடிய மருத்துவம் சார்ந்த, வர்ம சிகிச்சை சார்ந்த விஷயங்களை பற்றிய புரிதல், தினசரி மாலை வேளைகளில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மிக பிரபலமான மருத்துவர்களை கொண்டு கலந்துரையாடல் நிகழ்ச்சி வரை நடைபெற இருக்கிறது. அனைவரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும்ங்கிறது அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். நீங்க பேசுங்க. இந்த ஆயுஷ் கான்க்ளேவ் வருகின்ற ஜனவரி 9ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை சென்னையில் உள்ள மணப்பாக்கத்தில் உள்ள ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டிடியூட், அதை சார்ந்த பாபுஜி மெமோரியல் ஆஷ்ரம் அந்த வளாகத்தில் நடக்க இருக்கிறது. இது பார்த்திங்கன்னா அந்த சென்னையில் நடுவில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 ஏக்கர் ஒரு க்ரீன் என்விரான்மெண்ட். ஸோ பசுமை, அந்த கேம்பஸ்குள்ளே வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களோட வைப்ரேஷன் வந்து ஒரு அமைதியை நோக்கி திரும்பும். சுவர் இல்லாமல் சித்திரம் வரைய முடியாது இல்லையா? அந்த சுவர்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா இன்றைய காலகட்டத்தில் மனிதனுக்கு வந்து உடல். டாக்டர் சொன்ன மாதிரி இந்த உடலில் இருக்கிற நச்சுக்கள், அந்த அழுக்குகள், அதாவது வியாதிகள் சொல்கிறாங்க, அதெல்லாம் வந்து நீக்கி விட்டு எப்படி ஒரு புத்துணர்ச்சி பெற்று அந்த மருத்துவ முகாமிலிருந்து வெளியில் வர்றதுக்கான நிறைய பயிற்சி முறைகள் அங்கே சொல்லிக் கொடுப்பதற்காக இந்தியாவில் உள்ள அனைத்து மருத்துவர்களும் வர இருக்கிறார்கள். அவர்கள் தங்கள் மருத்துவத்துறை சார்ந்த அந்த ரிசர்ச் பேப்பர்ஸ்லாம் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. இது வந்து மருத்துவத்துறை சார்ந்தது, உடல் சம்பந்தப்பட்டது. நமக்கு ஆன்மா சம்பந்தப்பட்டதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சுத்திகரிப்பு தேவை, ஒரு அமைதி தேவை. அப்படின்ற போது ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சியில் நாங்கள் வந்து ஒரு 3 பயிற்சி முறைகள், இலவசம் நான் சொல்ல மாட்டேன், விலையில்லா பயிற்சி முறைகள். விலையில்லா பயிற்சி முறை விலையும் இருக்குது. அது என்ன விலைன்னு சொன்னீங்கன்னா உங்களோட முயற்சி தான் அதுக்குண்டான விலை. ஸோ நம்மளோட நான் வந்து தியானம் பண்ணணும்னு ஒரு முயற்சி எடுக்கவில்லைன்னா தியானம் போய் கற்றுக்க முடியாது. அந்த முயற்சி தான் நம்ம கொடுக்கின்ற, நம்மளுடைய அமைதிக்கு கொடுக்கின்ற ஒரு விலை. ஸோ அதில் ஒரு மிக முக்கியமான ஒரு 3 பயிற்சி முறைகள் இருக்குது. ஓய்வு நிலை பயிற்சி, அப்புறம் தியானம், அதுக்கப்புறம் சுத்திகரிப்பு. நம்ம சுத்திகரிப்பு பண்ண நம்மளோட மனம் வந்து நெறிப்பட ஆரம்பிக்கும். மனது ஒருநிலைப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கும். இந்த சுத்திகரிப்பு பண்ணினதுக்கு பிறகு தியானம் பண்ணுவோம். தியானம் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து ஒரு அழகிய சொல் உண்டு. அதாவது தவம் எதற்காக செய்கிறோம் அப்படின்னா, தியானத்துக்கு வந்து அழகான ஒரு சொல் தவம்னு இருக்குது. தவம் எதற்காக பண்ணுகிறோம் என்றால், சவமாவதற்கு முன் சிவமாக வேண்டும். அதாவது சவமாகுவதற்கு முன் சிவமாக வேண்டும். அதற்கு தவம் தான் முக்கியமான தேவைன்றாங்க. தவம் என்று தியானம்னு நம்ம சொல்கிறோம். அந்த தியான முறைகளை வந்து இலவசமாக கற்றுக் கொடுப்பதற்கு இந்த 4 நாட்களும் பார்த்திங்கன்னா ஒரு தன்னார்வ தொண்டர்கள், வாலண்டியர்ஸ் வந்து அங்கே இருக்கிறாங்க. சென்னையில் குறிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு 500 வாலண்டியர்ஸ் இருக்கிறாங்க. தியான பயிற்சியாளர்கள், பயிற்றுனர்கள் எல்லோரும் இருக்கிறாங்க. அவங்க வந்து உங்களுக்கு வந்து அங்கே முகாம் போட்டு உங்களுக்கு தியானம் கற்றுக்கணுன்னா ஒரு எளிய முறை, ஒரு 20 நிமிடத்துலேருந்து 30 நிமிடத்துக்குள்ளே உங்களுக்கு வந்து இந்த தியான வழிமுறை எப்படிலாம் பயிற்சி பண்ண வேண்டும் அப்படின்ற வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர்ஸில் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. இது வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோன்லேயும் இந்த இப்போ சார் சொன்ன மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் வந்துடுது. எப்படி வந்து மருத்துவ துறை வந்து ஏஐ யூஸ் பண்ணி, டெக்னாலஜியை யூஸ் பண்ணி மக்களிடம் சென்றடைகிறதோ, அது மாதிரி தியான முறைகளிலும் பார்த்தீங்கன்னா, இல்லைங்க எனக்கு ஆசிரமுக்கு வர முடியாது, ஒரு 3 நாள் பயிற்சி எடுத்துட்டேன் நான், அதுக்கப்புறம் எனக்கு டெய்லி வந்துட்டு போகிறது கஷ்டம் அப்படின்னா கூட உங்கள் மொபைலில் ஆர்ட்ஸ் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்ளிகேஷனை. அதை டவுன்லோட் பண்ணினதுக்கப்புறம் நான் தியானம் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னு ஒரு பட்டனை கிளிக் பண்ணினீங்கன்னா உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் ஒரு பயிற்றுனர், நாங்கள்லாம் வந்து சர்டிஃபைடு ப்ராக்டிஷனர்ஸ் வச்சுக்கோங்களேன், சர்டிஃபைடு ட்ரெயினர்ஸ். ஸோ எங்களை மாதிரி உலகத்தில் எங்கே இருந்தாலும் அவர்கள் வந்து உங்களுக்கு நேரடியாக, அதாவது மொபைல் மூலமாக ஒரு பயிற்சி கொடுப்பதற்கு உண்டான
செய்வதற்கான ஒரு டெக்னாலஜி மூலமாக ஒரு வழியை வந்து ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஸோ இதை பற்றிய மேலும் விவரங்கள் தெரிவதற்கு அங்கே பாபுஜி மெமோரியல் ஆசிரம் இந்த ஜனவரி மாதம் வந்தீங்க அப்படின்னா அங்கே உள்ள பயிற்சியாளர்கள், அங்கே உள்ள வாலண்டியர்ஸில் கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதாவது 2026 நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு ஆண்டாக, பிரகாசமான ஆண்டாக ஆரம்பிப்பதற்கான ஒரு முதல் தொடக்கம், முதல் அடி வந்து அனைவரையும் ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டிடியூட் சார்பாக பாபுஜி மெமோரியல் ஆசிரமத்துக்கு வரவேற்கிறோம். அடுத்த வருஷம் அனைவருக்கும் வணக்கம். அடுத்த ஆண்டு துவக்கத்தில் ஜனவரி 26, 2026 9, 10, 11, 12 நாட்களில் 4 நாட்களில் நேஷனல் ஆயுர்வேதா எக்ஸ்போ ஆயுஷ் கான்க்ளேவ் நடக்க இருக்கிறது. இது தமிழ்நாட்டில் 20 வருடம் கழித்து நடக்கப்படுகிறது. இதில் என்ன விசேஷம்னா, மினிஸ்டர் ஆஃப் ஆயுஷ், ஹெல்த் மினிஸ்டர் மாதிரி ஆயுஷ்க்கு ஒரு மினிஸ்டர் இருக்காங்க. ஆயுர்வேதா, யோகா, யுனானி, சித்தா, ஹோமியோபதி, சோரிக்பா, இது ஒரு தனி டிபார்ட்மெண்ட் எடுத்து அந்த மினிஸ்ட்ரி ஸ்பான்சர்ஷிப்லையும் ஹார்ட்ஃபுல்னஸ் அவங்களுடைய மினிஸ்டர்களும் விபா பாகம், ஆல் இண்டியா விபா பாகத்திலையும் தமிழ் அறிவியல் சங்கம் அவங்க வந்து இந்த 4 பேரும் கூட்டு சேர்ந்து இந்த ஆயுஷ் கான்க்ளேவ் நடத்த வைக்கிறோம். இதில் என்னென்ன விசேஷங்கள், இது காலையில் யோகா பயிற்சிகள் இருக்கும். 9லிருந்து 5 வரைக்கும் இந்தியா ஸ்பீக்கர்ஸ் அகில இந்திய அளவிலிருந்தும் இந்தோனேஷியா மற்ற நாடுகளிலும் வந்து பேசுவார்கள். பிறகு சாயந்தரம் வந்து பொதுமக்களுக்காக சில கல்ச்சுரல் நிகழ்ச்சிகள் இருக்கும். அதில் வந்து பிரசித்தப்பட்ட பொதுமக்களுக்கு பேசக்கூடியவர்கள் வந்து மருத்துவர்கள், ஆயுர்வேதத்தை பற்றியும் சித்தா பற்றி, யுனானி பற்றி பேசுவதற்கு அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். இது வந்து 4 நாள் நடக்கும். இதில் வந்து வேலிடேட் ஃபங்க்ஷன், இன்னாக்ரேஷன் ஃபங்க்ஷன், 2 விதமான ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம் ஆசிரமத்தில். இது எப்படின்னா, இந்த ஆசிரமம் வைக்கணும்னு நினைக்கும் போது உள்ளே போகும்போது தெரிஞ்சிட்டோம் இது வந்து பர்டிகுலராக இந்த ஆரோக்கிய எக்ஸ்போ நடத்துறதுக்கு ஒரு சரியான இடம். ஏன்னா மன அமைதியாக உள்ளே போகும்போது இதுக்குன்னு கட்டி வச்ச மாதிரி இருந்தது பில்டிங். ஸோ அதில் நடத்துகிறோம். இது எல்லாரும் வந்து பொதுமக்களுக்கு வந்து நாங்கள் வந்து இலவசமாக என்ட்ரி கொடுத்துருக்கோம். மருத்துவ பயிற்சிக்காரில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் ஒரு 14 சித்தா, 14 நேச்சுரோபதி, 7 ஹோமியோபதி, 7 ஆயுர்வேதம், ஒரு யுனானி ஹாஸ்பிட்டல் காலேஜ் நடத்தி கொண்டிருக்குது. இவங்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இதில் அண்டர் கிராஜுவேட்ஸ், யூஜி, போஸ்ட் கிராஜுவேட், பிஜி, மற்ற ஸ்காலர்ஸ், டீச்சர்ஸ் எல்லாருமே இதில் பங்கெடுக்குமாறு வேண்டிட்டு வர்றாங்க. இதில் கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் பங்கெடுத்து வருவாங்க. இதில் இது பொதுமக்களுக்கு வந்து நிறைய வந்து உபயோகப்படும். இதில் வந்து நாங்கள் பரிசும் வச்சுருக்கோம். மாணவர்களுக்கு ரீல்ஸ், இது வெப்சைட்டில் அழகாக ரீல்ஸ் போட்டு ரீல்ஸுக்கு பரிசு வச்சுருக்கோம். நல்ல பேப்பர் ப்ரெசென்ட் அவங்களுக்கு ப்ரைஸ் கொடுக்குறோம். ஏன்னா எல்லாருக்கும் ஊக்குவிக்கிறதுக்காக இது செஞ்சுருக்கோம் நாங்கள். ஸோ இது வந்து 4 நாள் நடக்குது. 9ஆம் தேதி, 10ஆம் தேதி, 11, 12 ஜனவரி மாதம் 2026. இது ஜனவரி 9லேருந்து 12 வரைக்கும் நேஷனல் ஆரோக்கிய எக்ஸ்போ ஆயுஷ் கான்க்ளேவ் சென்னை ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டியூட் மணப்பாக்கம் பாபுஜி மெமோரியல் ஆசிரமத்தில் நடக்குது. ஆக்சுவலாக நமக்கு ஆயுர்வேதா தெரியும், யோகா, சித்தா, யுனானி, நேச்சுரோபதி, இது மாதிரி நிறைய சிஸ்டம் இருக்குது. ஆனால் ஒவ்வொன்றுலேயும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒரே இடத்துல வந்து பார்க்க போகிறோம். அங்கே என்னென்னலாம் ஸ்பெஷாலிட்டி இருக்குது, யாரெல்லாம் அதில் எக்ஸ்பர்ட்டாக இருக்காங்க, அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி வந்து கைட் பண்ண போகிறாங்க. இதே மாதிரி நிறைய மெடிசன்ஸ் தயாரிக்கக்கூடிய கம்பெனிலாம் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு எக்ஸ்போஷரும் வந்து இங்கே கிடைக்க போகுது. காமன் பப்ளிக்கு ஒரு முக்கியமான ஈவெண்ட்ஸ் எல்லாம் இங்கே நடக்க போகுது. நிறைய யூடியூப் பார்க்குறாங்க, ஃபேஸ்புக் பார்க்குறாங்க. அதில் வரக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணலாமா இல்லையானு நிறைய பேருக்கு வந்து சந்தேகமாக இருக்கும். ஆனால் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இன்ஸ்டிடியூஷனலாக அவங்க சர்டிஃபைட் ஆன டாக்டர்ஸு அவங்களோட எக்ஸ்பர்டைஸை வந்து இங்கே வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ அப்போது மார்னிங்லேருந்தே அவங்க ஒரு யோகா கற்றுக்கலாம். அதே மாதிரி வந்து என்னென்னலாம் விஷயங்கள் நடக்குது, ஸோ இதில் ரீசன்ட் அட்வான்டேஜஸ்லாம் என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து அவங்க தெரிஞ்சுக்க போகிறாங்க. அதே மாதிரி டாக்டர்ஸ் கூட வந்து அவங்களுக்கு டைரக்டாக நிறைய வந்து அவங்க கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். அதே மாதிரி அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அங்கே வந்து அவங்க டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட்டான ஒரு செக்டர், அது காமன்
காமன் பீப்புளுக்காக இருக்கட்டும், டாக்டர்ஸ்க்காக இருக்கட்டும், ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இருக்கட்டும், எக்ஸ்பர்ட்டாக இருக்கட்டும், எல்லாருக்குமான ஒரு நிகழ்ச்சி தான் இது வந்து நடக்க போகுது. ஸோ இதை எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கணும். அதுக்காக தான் நம்ம இன்னைக்கு இதை பற்றி பெருசாக நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஸோ ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டியூட் பற்றி நிறைய எல்லாருமே நம்ம சொன்னாங்க. ரொம்ப அமைதியான ஒரு இடம். ஸோ அந்த இடத்துல இந்த நிகழ்ச்சி நடக்க போகுது அப்படிங்கும்போது உண்மையிலே அதனுடைய அந்த மொத்த சாராம்சமே நம்ம எல்லாருக்குமே வந்து புரிய ஆரம்பிக்கும். ஸோ எல்லாருக்கும் இதுக்கு ஒரு நம்ம வரதுக்கான ஒரு விஷயம் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக எல்லாரும் கலந்துக்கிட்டு இந்த விஷயத்தை பெரிய அளவில் கொண்டு போகணுங்கிறது தான் எங்களுடைய விருப்பம். இந்த கான்ஃபரன்ஸோட தீம்னு பார்த்தீங்கன்னா இன்னோவேஷன் அண்ட் வெல்பீயிங். இதுதான் இந்த கான்ஃபரன்ஸோட மெயின் தீமாக இருக்குது. இந்த கான்ஃபரன்ஸில் பார்த்தீங்கன்னா 25க்கும் மேற்பட்ட அந்தந்த துறையை சார்ந்த வல்லுநர்கள் வந்து இது பங்கேற்கிறாங்க. 4 நாட்கள். அது மட்டும் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு யூஜி, பிஜி, டிசி சப்மிட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பேப்பர் ப்ரெசன்டேஷன், போஸ்டர் ப்ரெசன்டேஷன்லாம் நம்ம இன்வைட் பண்ணியிருக்கோம். அதுக்கும் நம்ம செப்பரேட்டாக நம்ம வந்து தீம்ஸ் வந்து நம்ம அவங்களுக்கு கொடுத்துருக்குறோம். சயின்டிஃபிக் செஷனோட தீம்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு 8 விதமாக நாங்கள் பிரிச்சிருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா இன்டகிரேட்டிவ் ஹெல்த் கேர், இந்திய மருத்துவ முறையை, ஒருங்கிணைந்த இந்திய மருத்துவ முறையும் இன்டகிரேட்டிவ் ஹெல்த் கேராக எப்படி பண்ணுறது, அது ஒரு தீமாக சொல்லியிருக்கிறோம். அட்வான்சிங் ஆயுஷ் ரிசர்ச் த்ரூ மாடர்ன் சயின்ஸ், இந்திய மருத்துவ முறையை ஆங்கில மருத்துவருக்கு நிகராக மாடர்ன் டெக்னாலஜியில் என்ன சொல்லப்படுகிறது, அதை எப்படி இந்திய மருத்துவத்துறையும் நம்ம ஒருங்கிணைந்து நம்ம அதை எடுத்து சொல்ல முடியும் அப்படிங்கிறத அது ஒரு தீமா நம்ம சொல்லியிருக்கிறோம். அடுத்தது வந்து இந்திய மருத்துவத்தில் இருக்கக்கூடிய மருந்துகளை சார்ந்த ட்ரக் டெவலப்மெண்ட், ட்ரக் ரிசர்ச், அதை பற்றி நம்ம பேச இருக்கிறோம். அதை வந்து ஃபார்மகாலஜி அண்ட் ட்ரக் டெவலப்மெண்ட் ஃப்ரம் ஆயுஷ் அப்படிங்கிற அந்த ஒரு தீமாவும் கொடுத்துருக்கிறோம். இது எல்லா தீமும் அந்தந்த துறையை சார்ந்த வல்லுநர்கள் வந்து அங்கே வந்து 4 நாட்கள் பேச இருக்கிறாங்க. அடுத்தது வந்து ஆயுஷ் எஜுகேஷன் பாலிசி அண்ட் குளோபல் காம்பிடன்ஸ். ஸோ இந்திய மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய எஜுகேஷன் பாலிசிலாம் எப்படி இருக்கு, எந்த அளவுக்கு அது ஆங்கில மருத்துவத்திற்கு, மாடர்ன் மருத்துவத்திற்கு இணையாக இருக்கிறது அப்படிங்கிறது அது ஒரு தீமா சொல்லியிருக்கோம். சஸ்டைனபிலிட்டி அண்ட் எக்கனாமிக் ஆப்பர்ச்சுனிட்டி இன் ஆயுஷ், வியாபார ரீதியாக இந்திய மருத்துவத்துறை எவ்வாறு இருக்கிறது அதை சார்ந்ததும் பேச இருக்கிறோம். அதே மாதிரி ஆயுஷ் ஃபார் பப்ளிக் ஹெல்த், லைஃப் ஸ்டைல் அண்ட் ப்ரிவென்டிவ் வெல்னஸ். ஸோ நம்மளோட ஒவ்வொருத்தரோட லைஃப் ஸ்டைல் எப்படி இந்திய மருத்துவத்துறையில் வந்து நம்ம நோய் வராமல் பாதுகாத்து ப்ரிவென்ட் பண்ணுறது, அது ஒரு தீமா சொல்லியிருக்கிறோம். ஸ்பிரிச்சுவாலிட்டி, இப்போ சார் சொன்ன மாதிரி, டாக்டர் சொன்ன மாதிரி, ஸ்பிரிச்சுவாலிட்டி, கான்சியஸ்னஸ் அண்ட் மென்டல் வெல்பீயிங் த்ரூ ஆயுஷ். ஸோ மனதை ஒருங்கிணைப்பது எப்படி அப்படிங்கிறத வந்து தியானம் மூலியமாகவும் ஸ்பிரிச்சுவல் கிளாஸ் மூலியமாகவும் 4 நாட்கள் தினமும் காலையில் யோகா பயிற்சியும் கொடுக்கப்படும், தியான பயிற்சியும் கொடுக்கப்படும். அதனைத் தொடர்ந்து இந்திய மருத்துவத்தை சார்ந்த வல்லுநர்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள டாபிக்கு தகுந்த மாதிரி நம்ம இங்கே கீழே குறிப்பிட்டுள்ள 8 வகையான தீமை சொல்லியிருக்கிறோம். அந்த 8 வகையான தீம் இருக்கிற டாபிக் தகுந்தவாறு அவங்களுடைய எக்ஸ்பர்டைஸ் லெக்சர்ஸை நம்ம கொடுக்க இருக்கிறாங்க. கடைசியாக இருக்கக்கூடிய தீம் வந்து ஃபியூச்சர் ஆஃப் ஆயுஷ் இனோவேஷன், என்டர்பிரினர்ஷிப் அண்ட் குளோபல் அவுட்ரீச். இந்த இந்திய மருத்துவத்துறையில் எவ்வாறு உலக அளவிற்கு நம்ம கொண்டு செல்ல வேண்டும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பல நாடுகள் இந்த இந்திய மருத்துவத்துறையை வந்து அக்செப்ட் பண்ணியிருக்குது. ஸோ அப்போ குளோபல் ஆப்பர்ச்சுனிட்டி எவ்வாறு இருக்கிறது அப்படிங்கிறத அதை பற்றியும் வல்லுநர்கள் பேச இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து சயின்டிஃபிக் செஷனில் நம்ம வந்து பேச இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம வந்து சில டாபிக்ஸ் கொடுத்துருக்குறோம். பிஜி, யூஜி, தீசிஸ் பிஹெச்டி பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்கு டாபிக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டகிரேட்டிவ் ஹெல்த் கேர், பிரிட்ஜிங் ஆயுஷ் அண்ட் மாடர்ன் மெடிசன், இந்திய மருத்துவத்துறையும் மாடர்ன் மெடிசனையும் எவ்வாறு ஒருங்கிணைப்பது, அது ஒரு டாபிக். ஆயுஷ் ரிசர்ச் அட்வான்சஸ் த்ரூ மாடர்ன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அது இன்னொரு டாபிக். ஆயுஷ் எஜுகேஷன் பாலிசி அண்ட் குளோபல் காம்பிடன்ஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக். சஸ்டைனபிலிட்டி அண்ட் எக்கனாமிக் ஆப்பர்ச்சுனிட்டி ஆயுஷ் அப்படிங்கிற ஒரு டாபிக். ஆயுஷ் ஃபார் பப்ளிக் ஹெல்த் அண்ட் லைஃப் ஸ்டைல் அண்ட் ப்ரிவென்டிவ் வெல்னஸ், ஸ்பிரிச்சுவாலிட்டி, கான்சியஸ்னஸ் அண்ட் மென்டல் வெல்பீயிங் த்ரூ ஆயுஷ், ஃபியூச்சர் ஆஃப் ஆயுஷ், இனோவேஷன்ஸ், என்டர்பிரினர்ஷிப் அண்ட் குளோபல் அவுட்ரீச். இதெல்லாம் அவங்களுக்கு கொடுத்துருக்குறோம். ஸோ துறை சார்ந்த வல்லுநர்கள் மட்டும் இல்லாமல் இந்திய மருத்துவ துறையை சார்ந்த மாணவர்களும் அவங்களுடைய தீசி சப்மிட் பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு 300லேருந்து 350 மூலிகை செடியை நம்ம அங்கே வந்து டிஸ்பிளே பண்ணி ஒவ்வொரு மூலிகை செடிக்கு உண்டான குணங்கள், அது எவ்வாறு உபயோகப்படுகிறது அப்படிங்கிறத பற்றி சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்திய மருத்துவத்துறைக்குன்னு உண்டான சில
சிகிச்சை முறைகளை வந்து நம்ம அவங்க வந்து லைவ் டெமான்ஸ்ட்ரேஷனாக மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கும் வரையில் செஞ்சுட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் தான் பேசிக்காக இருக்கக்கூடிய இந்த ஆரோக்கியா எக்ஸ்போ அண்ட் ஆயுஷ் கான்க்ளேவ் 2026 சாராம்சமாக இருக்கு. நாளுக்கு நாள் இப்போ இயற்கை மருத்துவத்தை மீண்டும் வரக்கூடிய சூழ்நிலை மக்கள் அதிகளோட இயற்கை மருத்துவத்தை விரும்பிட்டு வராங்க ஒரு காலத்தில் இருக்குது. ஆனால் நம்முடைய உணவு பழக்க வழக்கங்களாகட்டும் நடைமுறையாகட்டும் எல்லாமே மாறி இருக்கு. அப்படி இருக்கிற சூழ்நிலை இயற்கை மருத்துவம் எதிர்கொண்ட சவால்களை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை. ஏன்னா கடந்த காலங்களில் உணவு பழக்கமே மாறி இருக்கும்போது அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது எதிர்கொண்ட சவால்களை எதிர்கொள்ள வேண்டியது. இன்னைக்கு நம்ம உடம்புல நோய் ஏற்படுறதுக்கு வெறும் உணவு பழக்கமும் வாழ்வியல் முறையும் தான் மட்டும்தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைக்கிறோம். ஆனால் அப்படி கிடையாது. மனிதன் தொன்று தொட்டு இருக்கக்கூடிய டாக்குமெண்டட் சயின்ஸ் நம்ம பார்த்தோம்னா ஆயுர்வேத மருத்துவம், சித்த மருத்துவம் இதெல்லாம் பார்த்தோம்னா அப்போவே வந்து புற்றுநோயை பற்றியும் சர்க்கரை நோயை பற்றியும் எல்லா விதமான ஆட்கொள்ளி நோய்களை பற்றியும், ஏன் கோவிட் பெருந்தொற்று ஏற்பட்ட போது கூட கபஜுரம் சொல்லக்கூடிய ஒரு நோய் அதோடைய தன்மையோடு இருக்கிறத பற்றியும் நம்ம பார்க்கணும். மனித குலம் ஏற்பட்ட காலத்திலிருந்தே இந்த மாதிரி இருக்கும்போது அப்போ ரசாயனம் கலந்த உணவுகளும் ரசாயனம் கலந்த வாழ்வியல் மாற்றங்களும் மட்டும்தான் நோய்க்கு காரணங்கிறது கிடையாது. இது சார்ந்த விழிப்புணர்வு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தேவை. இன்றைக்கு உடல் சுத்தி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இயற்கை மருத்துவம் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி சொல்லக்கூடிய இயற்கை மருத்துவம் நம்ம நாட்டில் இருக்கிறது மட்டும் இல்லை, சீன மருத்துவம் இருக்கட்டும், எகிப்திய மருத்துவம் இருக்கட்டும், ரோமானிய மருத்துவ முறைகள் கூட மீண்டும் மீண்டும் அழுத்தி சொல்லக்கூடிய விஷயம், உணவு என்ன முறையாக இருந்தாலும் வாழ்வியல் முறை என்னதாக இருந்தாலும் கூட உடல் சுத்திங்கிற டீடாக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நம்மளால் செய்ய முடியும்னா நம்ம ஆரோக்கியத்தை நாம் மீட்டெடுத்து கொள்ள முடியும். உடலை வெறும் உடலாக பார்க்காம உடலை மனது ஆத்மான்னு பார்த்து மனதை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ளக்கூடிய விஷயங்களுக்கான தியான முயற்சிகளையும் சேர்த்து செய்யும் போது ஆரோக்கியத்திற்கு தேவையான முயற்சிகளை செய்யக்கூடிய கவனத்தை நாம் எடுத்துக்கொள்ளும் போது நம்முடைய ஆரோக்கியம் மேம்படும் அப்படிங்கிறது தான் இயற்கை மருத்துவத்துடைய கூற்று. ஆனால் நான் சொல்கிற இந்த விஷயத்தை இன்றைக்கு சயின்டிஃபிக்காக ரிசர்ச் செஞ்சு இந்த ரிசர்ச்சோட டேட்டாவை நிறைய வல்லுநர்கள் இன்றைக்கு வந்து இந்த நிகழ்ச்சியில் அவங்க பதிவு செய்ய இருக்காங்க, நம்ம எல்லார் கூடவும் பகிர்ந்து கொள்ள இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய நமக்கு இருக்கக்கூடிய குழப்பங்கள், எது நல்லது எது கெட்டது, எது உண்மையிலே நோயை தீர்க்கும், மஞ்சள் உண்மையிலே புற்றுநோய்க்கு மருந்தான், இந்த மாதிரி நிறைய கேள்விகள் நம்ம கிட்ட இருக்கு இல்லையா? இந்த கேள்விகளுக்கான விடையளிக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாகத்தான் இந்த 4 நாட்கள் தொடர் நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. இது ஆக்சுவலாங்க சார், இது வந்து ஒவ்வொரு இந்த நேஷனல் ஆரோக்கிய எக்ஸ்போ, இந்த ஆயுர் கான்க்ளேவ்ங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய மத்திய அரசாங்கத்தோட ஒத்துழைப்புடன் நமது தமிழக அரசோட ஒப்புதலோடும் அது இன்னும் அவங்க ரெண்டும் சேர்ந்து தான் இது நடத்துகிறோம். இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு மாநிலத்துக்கு இது ஒதுக்கப்படும். ஸோ அப்போ நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலத்துக்கும் ஒதுக்கப்பட்டு வந்து நம்ம 20 வருடத்துக்கு அப்புறம் நம்ம இந்த தமிழ்நாடு மாநிலத்துக்கு நம்ம மாநிலத்துக்கு இப்போ தான் இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இது நம்மளோட தமிழக அரசோட ஒத்துழைப்புடன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அவங்களோட சேர்ந்து நடத்தக்கூடியது. அதனால தான் மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் பிளஸ் நஸ்யான்னு சொல்லக்கூடிய நேஷனல் ஆயுர்வேதா ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் யூத் அசோசியேஷன் அவங்களும் ஹார்ட்ஃபுல்னஸும் பின்ன விபான்னு சொல்லக்கூடிய அறிவியல் இயக்கம் இவங்க கூட சேர்ந்து நடத்துகிறோம். தமிழக அரசோட ஒத்துழைப்போட வித்தவுட் கவர்மெண்ட் சப்போர்ட்டோட சேர்த்து தான் இந்த கான்ஃபரன்ஸை நம்ம நடத்திட்டு இருக்கோம். ட்ரெடிஷ்னல் மெடிசன்ஸ் அது இப்போ கூட இந்த மாதம் 17, 18, 19 வந்து டெல்லியில் நடக்குதுங்க. WHO ட்ரெடிஷ்னல் மெடிசன் கான்ஃபரன்ஸ் நடக்குது. இப்போ ஒரு பெருமைக்குரிய விஷயம், நம்மளோட இந்திய மருத்துவத்தை பற்றி பேசுகிறோம். சார் கூட கேட்டாங்க, அறிவியல் பூர்வமாக எவிடன்ஸ் பேஸ்டாக இந்த இந்திய மருத்துவத்தை நம்ம எப்படி எடுத்து செல்வதுங்கிறது. அந்த ஒரு காரணத்துக்காண்டி WHO இதில் எவிடன்ஸ் இருக்கிறது, அறிவியல் பூர்வமாக நம்ம ரிசர்ச் செய்தால் இந்த இந்திய மருத்துவத்தையும் நம்ம உலக அளவு பறைசாற்ற முடியுங்கிற காரணத்தினால WHO நம்ம இந்திய மருத்துவத்தை அக்செப்ட் பண்ணியிருக்கிறாங்க. கடந்த காலத்தில் பண்ணி இப்போ 19, 17, 18, 19 டெல்லியில் WHO ஒரு வேர்ல்டு கான்ஃபரன்ஸ் ட்ரெடிஷனல் மெடிசனுக்கு நடத்துறாங்க. என்னங்க நவீன நுட்பங்கள் வந்து எந்த அளவுக்கு இந்த இயற்கை மருத்துவத்துக்கு சப்போர்ட் பண்ணுது, வேற இம்ப்ரூவ்மெண்ட் நம்ம எந்த அளவுக்கு மாற்றம் கொண்டு வந்திருக்கோம்? அட்வான்ஸ்டு ரிசர்ச் இன்னைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய நானோ டெக்னாலஜின்னு சொல்லக்கூடியது, இன்னைக்கு குளோனிங் அப்படின்னு சொல்லக்கூடிய டெக்னாலஜி வகை அனைத்துமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஆயுர்வேதத்திலிருந்து ஆரம்பித்த விஷயங்கள் தான்.
இன்னைக்கு மாடர்ன் மெடிசனில் ஃபாதர் ஆஃப் சர்ஜரி யாருன்னு கேட்டிங்கன்னா ஆச்சாரிய சுஸ்ருதர் தான். ஆச்சாரிய சுஸ்ருதர் அப்படிங்கிறவர் தான் இன்னைக்கு சர்ஜரி என்ன பண்ணணும், ப்ரீ போஸ்ட் சர்ஜரி ப்ரோட்டோகால்ஸ் என்ன, பிளாஸ்டிக் சர்ஜரி எப்படி பண்ணணும், கேட்ராக்ட் எப்படி பண்ணணும், என்ன வகையான சர்ஜிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து உபயோகப்படுத்த முடியும், அதோட ஷேப்பு சைஸு எல்லாமே இன்னைக்கு மாடர்ன் மெடிசன் யூஸ் பண்ணுறது எங்கேருந்து டிரைவ் ஆனதுன்னா ஆயுர்வேத மருத்துவத்திலிருந்து தான். இது பெரும்பாலும் நம்ம யாரும் புரிஞ்சுக்கிறது இல்லை. ஆயுர்வேதம் சொன்னால், தமிழ் மருத்துவம் சொன்னால் பழமையானதுன்னு நம்ம நினைக்கிறோமே தவிர, ஆனால் அது பழமையானது கிடையாது. மனித குலம் ஆரம்பித்த காலத்திலிருந்து மனித குலம் இருக்க போகின்ற காலம் வரை இன்றைக்கு நமக்கு உதவி செய்யும். உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், இன்னைக்கு வந்து புற்றுநோய்க்கான மிகப்பெரிய மருந்துகள், ஒரு 10 மருந்துகள் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். அந்த மருந்துகளுடைய ஆதாரம் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயற்கை மருத்துவத்திலிருந்து தான். இப்போ கோவிட் டைமில் பார்த்தீங்கன்னா டாமி ஃப்ளூ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மருந்து, இந்த மருந்து வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், காமனாக கிடைக்கக்கூடியது. கோவிட் டைமில் கோடிக்கணக்கானோருடைய வாழ்க்கையை மீட்டெடுத்து கொடுத்த மருந்து. இந்த மருந்துடைய மூலக்கூறு எங்கேருந்து வந்ததுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம நட்சத்திர பூன்னு சொல்லுவோம் இல்லையா, அன்னாசி பூ, அதுலேருந்து தான் அந்த மூலக்கூறை பிரித்து எடுத்தாங்க. அதற்கான ஆதாரம் தமிழ் மருத்துவம் தான். எதற்காக சொல்கிறேன்னா, இந்த இன்றைக்கு இருக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு அறிவியலை பார்க்கக்கூடிய கண்ணோட்டத்தில் புரிந்து கொள்வதற்காக நிறைய விஷயங்களை மத்திய அரசும் மாநில அரசும் தனியாரும் இணைந்து நிறைய ஆராய்ச்சி கட்டுரைகள் இன்னைக்கு வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சி. முக்கியமாகவே இன்றைக்கு பொதுமக்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை எதற்காக நாங்கள் வந்து இன்வைட் பண்ணுறோம் அப்படின்னா, இன்னைக்கு நீங்கள் கேட்ட மாதிரி அறிவியல் சார்ந்த விஷயங்களோடு மருத்துவ முறை இருக்கிறதா, உண்மையிலே வந்து ட்ரெடிஷனல் மெடிசன் சயின்டிஃபிக்கலி வேலிடேட்டடான இருக்கக்கூடிய கேள்விக்கான பதில் ஒரு துறை மட்டுமல்ல. ஆயுர்வேதம், சித்த மருத்துவம், யோக மருத்துவம், ஹோமியோபதி, யுனானி சார்ந்த துறை வல்லுநர்கள் சயின்டிஃபிக்காக இன்றைக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜி மூலமாக செய்திருக்கக்கூடிய ரிசர்ச் டேட்டா எல்லாத்தையும் இந்த நிகழ்ச்சியில் பகிர்ந்து கொள்ள போகிறாங்க. உங்கள் எல்லாரையும் நான் அந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். ஏன்னா நீங்களும் வந்து அந்த நிகழ்ச்சிகளை எடுத்து பப்ளிக்கு கொண்டு போய் சொல்லணும் அப்படிங்கிறத அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பொதுமக்களுக்கு இருக்கக்கூடிய மனநிலை, அலோபதி மருத்துவம் போனால் ஒரு ப்ராப்ளம் போனால் இமீடியட்டாக அந்த நேரத்தில் எனக்கு ரிலீஃப் கிடைச்சிது. ஆனால் ஆயுர்வேதாவோ சித்தாவோ போகும்போது அது லாங் டேர்ம் எடுக்குது அப்படிங்கிறனாலேயே பல பேர் வந்து இதை வந்து இது இல்லாமல் அலோபதி உடனே போயிட்டு இருக்கு. அதுக்கு என்ன சொல்லுங்க? ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த மருத்துவ முறையும் உயர்ந்ததோ தாழ்ந்ததோ கிடையாது. ஆயுர்வேத மருத்துவத்துடைய அடிப்படை சித்தாந்தமே மனிதனுடைய வலியை குறைக்கக்கூடிய, துன்பத்தை குறைக்கக்கூடிய எந்த முயற்சியுமே மருத்துவம் தான். இன்றைக்கு நவீன மருத்துவம் சிறந்ததா இல்லையா, ஆயுர்வேத மருத்துவம் சிறந்ததா இல்லையா என்ற கேள்வியே மிக தவறான கேள்வி. எல்லா மருத்துவ முறைகளும் இன்றைக்கு சிறந்தது தான். இன்றைக்கு நம்ம ஹோட்டல் போகிறோம், விதவிதமான உணவுகள் நமக்கு கிடைக்குது. ஆனால் நம்ம எல்லாத்தையும் சாப்பிட்றோமா? இல்லையே. நமக்கு எது பிடிக்குமோ எது ஒத்துக்குமோ அதை மட்டும்தான் சாப்பிட்றோம். மருத்துவமும் அப்படி தான். இன்றைக்கு நம்முடைய மருத்துவ முறையில் இன்றைக்கு ப்ரிவென்டிவ் வெல்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம், நோய் வந்த பிறகு மருத்துவரை தேட வேண்டுமா அல்லது நோயற்ற வாழ்க்கைக்கு நான் என்ன செய்யணும்? இயற்கை மருத்துவங்கள் பெரும்பாலும் ப்ரிவென்ஷன், கியூர், ரெஜுவனேஷன் சொல்லக்கூடிய 3 விஷயங்கள்ல கவனம் செலுத்துது. ப்ரிவென்ஷன், நோய் வராமல் எவ்வாறு இருப்பது. கியூர், வந்திருக்கக்கூடிய நோயை குணப்படுத்தக்கூடிய வழிமுறைகள் என்ன. ரெஜுவனேஷன், இன்றைக்கு மாடர்ன் மெடிசன் வளர்ந்த மருத்துவமாக பார்க்கப்பட்டாலும் கூட, நிறைய பேருடைய ஃபர்ஸ்ட் சாய்ஸாக இருந்தாலும் கூட, தீர்க்க முடியாத நோய்கள் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய பட்டியலே இருக்கு. அப்ப தீர்க்க முடியாத நோய்களோடு நாம் போராடணுமா? அப்படி கிடையாது. அந்த தீர்க்க முடியாத நோய்களையும் தீர்ப்பதற்கான வழிமுறைகள், நோயை கட்டுப்படுத்துவதற்கான வழிமுறைகளை சொல்லிக் கொடுப்பது தான் இயற்கை மருத்துவம். அந்த வகையில் இன்றைக்கு மாடர்ன் மெடிசன் உயர்ந்தது, இயற்கை மருத்துவம் தாழ்ந்தது அப்படி கிடையாது. இன்றைக்கு மனிதனுடைய சிரமத்தை தீர்க்கக்கூடிய எல்லா மருத்துவ முறைகளும் உயர்ந்தது தான். இன்றைக்கு மியூசிக் தெரப்பின்னு ஒன்று இருக்கு. இன்னைக்கு அதே போல இந்த மியூசிக் தெரப்பி எவ்வாறு புற்றுநோயை குணப்படுத்துகிறது அப்படிங்கிறத அவ்வளவு அழகாக ஜப்பான்ல ரிசர்ச் பண்றாங்க. அப்போ மியூசிக் தெரப்பி த பெஸ்ட், மற்றதெல்லாம் பெஸ்ட் இல்லையா? அப்படி கிடையாது. எல்லா மருத்துவ முறையும் சேர்ந்து எவ்வாறு மனித குலத்துடைய நோயையும் சிரமத்தையும் மாற்ற முடியுங்கிறதுக்காக தான் இந்த கான்க்ளேவோட அடிப்படை சித்தாந்தமாகவே இன்டகிரேட்டட் ஹீலிங் சொல்லக்கூடிய எல்லா மருத்துவ முறைகளும் தன் மருத்துவ முறையில் இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டியை கொண்டு எவ்வாறு நோயை குணப்படுத்துவதற்கான ஒரு காமன் புரோட்டோகாலை கிரியேட் பண்ண முடியுங்கிற ஒரு ஆரம்ப நிகழ்ச்சி தான் இந்த நிகழ்ச்சி. இன்வைட் பண்ணியிருக்கோம். அதுக்கான தகவல் விரைவில் உங்க கூட பகிர்ந்துக்கிறோம். இந்தியாவில் கர்ப்பிணி பெண்களாகட்டும் மரப்பேறு குழந்தைகள் பிறக்கிறது வந்து ரொம்ப சவாலான விஷயங்கள் பார்த்துருக்கோம். அதுக்கு ஆட்டிசம் குழந்தைகள் வந்து அதிக அளவில் இன்னைக்கு இந்தியாவில் பிறந்துருக்காங்க. இதுக்கு என்ன காரணங்கிறத இந்த கணக்கில் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கோமா? அதுக்கேற்ற வழிமுறைகள் ஏதாச்சும்?
அதாவது நிறைய துறை வல்லுநர்கள் இந்த கான்க்ளேவில் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களோட ஃபைண்டிங்ஸை எங்கள் கூட நம்ம கூட ஷேர் பண்ண போகிறாங்க. அதில் நிறைய தலைப்புகளோடு கட்டுரைகள் வந்து கொண்டே தான் இருக்குது. இந்த மாதம் 30ஆம் தேதி வரை கட்டுரைகளை வரவேற்று கொண்டிருக்கிறோம். நிறைய தலைப்புகளில் கட்டுரைகள் வந்துட்டுருக்கு. இந்த கட்டுரைகளை பார்த்து எந்தெந்த கட்டுரைகள் வந்து நம்ம வந்து கான்ஃபரன்ஸில் ப்ரெசென்ட் பண்ண முடியும்னு பார்ப்பதற்காகவே ஒரு நிபுணர் குழு இருக்காங்க. அவங்க பரிசீலனைக்கு பிறகு என்னென்ன தலைப்பில் வந்து நம்ம பேச போகிறோம், யார் யாரெல்லாம் பேச போகிறாங்கன்ற அந்த தகவல் உங்கள் எல்லோரோடவும் நாங்கள் பகிர்ந்துக்கிறோம். கொரோனா பிறகு மார்க்கெட் அதிகமாக இருக்குது. அது இல்லாமல் தெரு குழந்தைங்க சிகிச்சை அதிகமாக இருக்குது. உங்கள் துறை சார்பாக என்ன விளக்கம்? கொரோனாவுக்கு பிறகு மாரடைப்பு அதிகமாக இருக்குது அல்லது குழந்தையின்மை இருக்குது அப்படிங்கிறத கொரோனாவுக்கு பிறகு தான் நம்மெல்லாம் ஆரோக்கியத்தை பார்க்குறோம். கொரோனாவுக்கு முன்னாடியே மாரடைப்பு அதிகமாக தான் இருந்தது. இன்றைக்கு வந்து அது ஒரு பெரிய தகவல்களாக நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு நம்ம பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒரு நிகழ்வில், இந்த ஒரு மணித்துளியில் உலகத்தில் 3 பேர் மாரடைப்பால் இறந்து போகிறாங்க. இந்த ஒரு நொடியில் பார்த்தீங்கன்னா காச நோயினால் உலகத்தில் 7 பேர் இறந்து போகிறாங்க. இதெல்லாம் வந்து உலகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வு. ஆனால் கோவிட் வந்த பிறகு நம்ம எல்லாருக்கும் நிறைய பயம், ஆரோக்கியம் சார்ந்த விழிப்புணர்வு பாசிட்டிவாகவும் இருக்குது, நெகட்டிவாகவும் இருக்குது. ஏன் இன்றைக்கு இயற்கை மருத்துவத்தை அரசும் சரி நாமும் சரி முன்னெடுத்து கொண்டு போனோம் அப்படின்னா, இன்றைக்கு உலகத்திலேயே நோயை தடுக்கக்கூடிய வழிமுறைகளை சொல்லிக் கொடுப்பது நம்முடைய இந்திய மருத்துவ முறைகள் தான். இன்றைக்கு மாரடைப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன வாழ்க்கையில் செய்யணும்? இன்றைக்கு குழந்தையின்மை நோய் ஏற்படுதுன்னா திருமணத்திற்கு முன்பே ஒரு ஆணும் பெண்ணும் அவங்க ஆரோக்கியத்தை எவ்வாறு மேம்படுத்திக்கணும்னு சொல்லிக் கொடுக்கக்கூடியது இயற்கை மருத்துவம் தான். அதனால நோயுற்ற பிறகு நாம் ஒரு மருத்துவத்தை தேடுவதை விட நோய் வராமல் இருப்பதற்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு மருத்துவ முறையையோ அல்லது ஒரு வாழ்வியல் முறையோ இன்னைக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதனால கோவிட்க்கு பிறகு இன்றைக்கு இந்த நோய்கள்லாம் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்றது இப்பதான் நம்ம அதெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம்.